ஆவடி தொகுதியில அந்த 4 முனை போட்டியில திமுகவா அதிமுகவா என்ற போட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க யோசிப்ப 4 முனை போட்டியில வந்து தாவேகாவா இருக்கு, தாவேகா வெற்றி பெற மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். தாவேகா வந்து தங்களை பலப்படுத்திட்டு இருக்காங்க. அது வெற்றி அளவுக்கு போகுமான்றது உறுதியா யாராலையும் சொல்ல முடியாது. வணக்கம். இப்ப தேர்தல் அரசியல் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது 6வது தொகுதி. அந்த 6வது தொகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவடி தொகுதி தான். அந்த 6வது தொகுதி, இந்த ஆவடி தொகுதியை பொறுத்தவரையிலும் இது வந்து ஒரு விதமான ஒரு ஏடிஎம்கே கோட்டை அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. கடைசி தடம் மட்டும் 2021 ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அது டிஎம்கே வசம் வந்திருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். சரி, இப்ப நம்ம பார்க்க போற ஒரு மும்முனை போராட்டம் அப்படின்னு வந்ததுன்னா அந்த களம் எப்படியா இருக்க போகுது, இதே ஒரு 4 முனை போட்டியா வந்ததுன்னா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விமர்சகர் சத்யா அவர்கள் வந்து உங்களோட பகிர்ந்துக்குவார். பேசலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா ஆவடி தொகுதி. இந்த ஆவடி தொகுதி பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி நாசர் அவர்கள் வந்து திமுக வேட்பாளர் கைப்பற்றியிருக்காரு. கிட்டத்தட்ட 50% வாக்குகள், 50.35% வாக்குகள் வாங்கியிருக்காரு. 1,50,50,287. இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா மாஃபா பாண்டியன் அவர்கள் வந்து இரண்டாம் இடத்தை வந்து தோல்வி அடைந்திருக்கிறாரு. அவருடைய வாக்குகள் பார்த்தீங்கன்னா 95,012 வாக்குகள், கிட்டத்தட்ட 31.83% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. மூணாவது இடத்துல எப்பவும் போல நாம் தமிழர் விஜயலட்சுமி 30,087 வாக்குகள், 10% வாக்குகள் வந்து அங்க வாங்கியிருக்காங்க. இந்த தொகுதியை நம்ம எப்படி பார்க்கணும்னா, கடந்த தேர்தலில் மட்டும்தான் திமுக வந்து இதை வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. அதிமுக மேல இந்த ஒரு அதிருப்தி அலையா கூட இருக்கலாம். அதற்கு முன்னாடி தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதியை வந்து அதிமுக தான் கைப்பற்றி இருக்கிறாங்க. அதே மாதிரி இதை வந்து மும்முனை போட்டி, 4 முனை போட்டின்னு நம்ம 2 வகையா பிரிக்கிறோம். மும்முனை போட்டின்றது திமுக ஒரு கூட்டணியும் அதிமுக ஒரு கூட்டணியும், அதிமுக கூட தாவேக்கெல்லாம் சேர்ந்ததுன்னா அது மும்முனை போட்டியா ஆகும். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு சேருமா சேராதான்றதை விட்டுட்டு அப்படி இருந்தா எப்படி இருக்கும்ன்றதை தான் நம்ம இங்க கருத்து கணிப்பா பதிவிடுறோம். ஏன்னா தேர்தல் இறுதியில யார் கூட வேணாலும் கூட்டணி வந்து மாறுறதுக்கான களம் மாறும். அது வந்து இப்ப வரைக்கும் நம்மளால அது சரியா சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த மாதம் வரைக்கும் ஒரு நிலவரம் இருக்கும், அடுத்த மாதம் அந்த நிலை மாறும். ஸோ நம்ம இறுதி கட்டமா எப்படி அமையுதுன்றதை பொறுத்து அப்போ ஒரு கருத்து கணிப்பு இருக்கும். ஸோ இந்த மும்முனை போட்டி வந்து அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதாவது தாவேகாவும் சேர்ந்து, இரண்டாவது பாத்தீங்கன்னா திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, 4வது நாம் தமிழர் அவங்க தனியா களம் காண்றவங்க. இப்படி நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா அதிமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை வந்து உறுதிப்படுத்தும். ஏன்னா அதிமுக தொடர்ந்து கைப்பற்றின தொகுதி இது. அதனால இங்க அதிமுகவோட பலம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் பாக்குறோம். அடுத்தது 4 முனை போட்டி பாத்தீங்கன்னா, 4 முனையில அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், தாவேகா அவங்க ஒரு கூட்டணியை வந்து கட்டமைக்கணும், தனியா ஒரு கூட்டணி பண்ணணுன்றதான் அவங்களுடைய குறிக்கோளா இருக்கு. அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே மாதிரி நாம் தமிழர் 4வது போட்டியாளரா பார்த்து இந்த 4 முனை போட்டியில பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவிற்கும் கடுமையான போட்டி இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த தொகுதிகளில் பாத்தீங்கன்னா இந்த 4 முனை போட்டியில வந்து திமுக எளிதா கைப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா ஆவடி தொகுதியில அந்த 4 முனை போட்டியில திமுகவா அதிமுகவா என்ற போட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க யோசிப்ப 4 முனை போட்டியில வந்து தாவேகாவா இருக்கு, தாவேகா வெற்றி பெற மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். தாவேகா வந்து தங்களை பலப்படுத்திட்டு இருக்காங்க. அது வெற்றி அளவுக்கு போகுமான்றது உறுதியா யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் திரும்ப சொல்றது என்னன்னா, அவங்களுக்கு கரெக்டான ஒரு வேல்யூ. ஏன்னா இப்போ நீங்க அவங்க ஆதரவாளர்களை கேட்டீங்கன்னா அவருக்கு 50% அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னுவாங்க. அவங்களுடைய எதிராளிகளை வந்து கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10% வாக்கு வாங்குறதே கஷ்டம்வாங்க. இந்த 2% நம்ம கருத்தில் எடுத்துக்க முடியாது. அதனால அவங்க பெருவாரியான வாக்குகள் பெறுவாங்க. அது அந்த அளவுக்கும் அதிகமா இருக்காது, அந்த அளவுக்கு குறைவாகவும் இருக்காது, வெற்றி பெற அளவுக்கும் இருக்காது. 4 முனை போட்டியில திமுகவா அதிமுகன்ற கடுமையான ஒரு போட்டி தான் ஆவடி தொகுதியில நிகழும். இல்ல, இந்த ஆவடி தொகுதியை பொறுத்தவரையில இன்னொன்னு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, திரு சாமு நாசர் அவர்களுக்கு வந்து கட்சி மேலிடத்துல கொஞ்சம் அதிருப்தி இருந்த காரணத்தினால நடுவில் அவரோட பதவியெல்லாம் வந்து எடுத்து அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி எதுவுமே இல்லாம இருந்தாரு. கடைசியில நமக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு சிறுபான்மையினர் இஸ்லாமியர் ஒருத்தரோட இது ஆட்சிக்கு தேவைப்பட்டது அப்படிங்கிறதுக்காக மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான். சரி, அதனால வந்து அதிருப்தி இருக்குதா அப்படின்னு கேட்டா ஓரளவுக்கு அவர் மேலேயும் அதிருப்தி இருக்குது அப்படின்னு தான் அந்த இடத்துல சொல்றாங்க.
அப்படி இருக்கிறப்ப கம்பல்சரி, ஏன்னா முன்னாடி பால்வளத்துறை வச்சிருந்தவரே சாமு நாசர் அவர்கள் தான். ஆமா, அவருக்கு வந்து கொடுத்தாங்க, திருப்பி அதை வாங்கிட்டாங்க. அவருக்கு அமைச்சர் பதவியில இருந்து எடுத்துட்டு இப்பதான் திரும்ப அமைச்சர் பதவி கொடுத்திருந்தாங்க. இப்ப அப்படி இருக்கும்போது திரும்ப அவர் வருவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் நம்ம பாக்குற மாதிரி இருக்குது. ஆனா இதே அதிமுக பொறுத்தவரையிலும் பெரிய ஒரு கம்பேக் கொடுக்கிற ஒரு டீம் மாதிரி இப்பத்த வரையும் நிலைப்பாட்டுல இல்ல. உதாரணத்துக்கு இப்ப ரீசெண்டா செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவனாலையும் அதிமுகவும் தாவேக்காவும் இணைப்பு நடக்குமா அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு அவங்களோட பயணமே இருந்துகிட்டு இருக்குது. இந்த பயணம்லாம் ஒரு வெற்றியை தேடி தருமா, யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான். இப்போ விஜய் அவர்கள் வந்து சரியான கூட்டணி வச்சு அந்த இடத்துல ஒரு நம்பிக்கைத்தன்மை பெற்று அங்கே ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் சரியான நபர் போட்டால் அவரு கூடவே ஜெயிக்கலாம். ஆனால் இதுக்கு நடுவில் இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. 2016 பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது அணியாக நின்னது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஐவர் கூட்டணியை சார்ந்த மதிமுகவில் இருந்த ஒருத்தர் நின்னாங்க. அவங்க 22,000 ஓட்டுகள் பெற்றிருந்தாங்க. இதே நீங்கள் 2021 பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலை மாறி நாம் தமிழர் அவங்கள சார்ந்தவங்க 30,000 ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அங்கே ஒரு பெருவாரியான நாம் தமிழர் 10% மேலே நாம் தமிழர் இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ அவங்க மாறி வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் அதே மாதிரி நீங்கள் இதே திமுகவோ அதிமுகவோ அவங்களோட ஓட்டு பலவீனமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தாவேக்கா மாதிரி ஒரு புதிய உதயம்லாம் இருக்கும் பொழுது அதுதான் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்ப தாவேக்கா வந்து அது ஒரு கூட்டணி அமைக்குது, செங்கோட்டையன் போயிட்டாரு, செங்கோட்டையன் போயிட்ட அப்புறம் அதிமுகன்றது அவங்களுடைய பலம் இழந்து விட்டதா நம்ம எல்லாம் பார்க்குறோம். அதாவது செங்கோட்டையனை வந்து நீங்க பலம் இல்லாதவராகவும் பார்க்க முடியாது, அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து செல்வாக்கு சரிதான். ஆனா வந்து இப்ப பலம் இல்லாதவராகவோ அப்படி பார்க்க வரல. 2021 தேர்தலப்ப அவங்க ஒரு இரட்டை குழல் துப்பாக்கியா தான் நின்னாங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாரு, ஒரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் இருந்தாங்க. 2 பேருமே முதல்வர் துணை முதல்வர் அப்படிங்கிற இடத்துல தான் எல்லாருமே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட நிலைப்பாடுகளே வேற. அதுலயும் டிசம்பர் 15ஆம் தேதி என்னோட நிலைப்பாட்டை அறிவிக்கிறேன்னு வேற ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. டிடிவி அவரும் தனியா நின்று ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படிலாம் இருக்கும்போது இன்னும் பாமக அவங்களோட நிலைப்பாட்டை வேற ஒன்று அறிவிக்கல. அவங்க ஒரு வேளை தாவேக்கா பக்கம் போய் நின்னாலும் நிக்கலாம். அவங்களுக்கு ஒரு சார் ஓட்டு இருக்குது. அது அதிமுக பக்கம் வருவாங்களாங்கிறதும் தெரியாது. எம்டிஎம்கே ஆல்ரெடி ஒரு அதிருப்தி அதிமுக மேல இருக்குது, ராஜ்யசபா ஓட்டு தரல அப்படிங்கிறது. அதனால அவங்க அந்த நிலைப்பாடுக்கு வருவாங்களா, இல்ல அவங்களும் நாங்க தாவேக்கா பக்கம் போறோம்னு சொல்லி பாமக எம்டிஎம்கே இவங்கெல்லாம் போனாங்க அப்படின்னா ஒரு காட்சிகள் மாறுற இடமா தான். அதுதான் நீங்க இப்போ எப்படி நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. என்னன்னா, இப்போ ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், தேமுதிக திருமதி பிரேமலதா அவர்கள், இவங்க எல்லாம் போய் தாவேகா கூட சேரும் போது அது ஒரு பலமான அணியா நீங்க இருக்கும்ன்றதை நீங்க கருத்து கணிப்பா நீங்க நினைக்கிறீங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். 2016 தேர்தலில் பார்த்தீங்கன்னா தேமுதிக, கம்யூனிஸ்ட், மதிமுக, அப்புறம் பார்த்தீங்கன்னா விசிகா, இதெல்லாம் சிறிய கட்சிகள்லாம் கிடையாது. அதே மாதிரி நீங்க அதை 2011 தேர்தலில் போய் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த்ன்றவர் பெருவாரியான எதிர்கட்சியா அமர்ந்தார். ஏன்னா இப்ப விஜய் வந்து தன்னுடைய பலத்தை நிரூபிக்கல. 2011 அப்படிங்கறது அந்த கதையே வேற. அதுதான் அப்ப 2G வழக்குகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பாக்ட் அந்த தேர்தல்ல இருந்துச்சு. அதுதான் 2016 அப்படிங்கிறது மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் திரும்ப வந்தாரு அப்படிங்கறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதேதான் அந்த 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 வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது, வந்தாரு அப்படிங்கிறது ஒரு விஷயமா பார்க்கப்பட்டாலும், ஆனா அப்படி பார்த்தா 2016 அவரு சாமுநாசர் அவர்கள் அந்த தோல்வியை தழுவி இருக்காரு. அந்த இடத்துல தோல்வியை தழுவி இருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பலமான கூட்டணி கூட 2வது இடத்துல வரல. நீங்க ஆவடி தொகுதியில பாத்தீங்கன்னா 2வது இடத்துல திமுக தான் வந்திருக்குது 2016. 3வது இடத்துல தான் இந்த பலம் வாய்ந்த அணி, இது வந்து திமுக அதிமுக வீழ்த்தறதுக்கான அணின்றது தான் அந்த அணியை கட்டமைச்சாங்க. அந்த மாதிரி தான் விஜய் என்ன தாவேகா அவங்களுக்கு கட்டமைச்சாலுமே அவங்களோட தனி நபரான அந்த பர்சன்டேஜ் விகிதாச்சாரத்துல அன்னைக்கே கூட்டணி வைக்கும் போதே சொன்னாங்க, கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு இடங்கள்ல தான் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். சராசரி எல்லா இடங்கள்லயும் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம். ஸோ ஆவடி ஏரியா பொறுத்தவரை இண்டஸ்ட்ரி ஏரியா அதிகமா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியான்றது பாக்குறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சமுதாய மக்களும் வாழற ஒரு தொகுதி. இதுக்கு முன்னாடி பார்த்த தொகுதி எல்லாம்
குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்து அதிகமா வாழற மாதிரி ஒரு பிம்பங்கள் இருந்திருக்கும். அதை நம்ம பதிவு பண்ணியிருப்போம். ஆவடியில இஸ்லாமியர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேல இருக்கிற ஒரு தொகுதி. இங்க ஒரு நாசர் அவர்கள்லாம் சீட்டு கொடுக்கறதுக்கு காரணம் அதுவா கூட இருக்கலாம். ஏன்னா ஆவடி தொகுதி நீங்க அப்படியும் பார்க்கலாம். ஆனா அது வெற்றி பெற அளவுக்கு இல்லைனாலும் அங்க ஒரு பெரும்பான்மையா ஒரு இஸ்லாமிய மக்கள் வந்து ஆவடி தொகுதியில வந்து இருப்பாங்கன்றது ஒரு காட்சியா தான் இருக்கு. உங்கள் கருத்தை பொறுத்தவரையிலும் யார் வேணாலும் வெற்றி வாகை சூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவுக்கோ இல்ல தாவேவுக்கோ ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க. 3 முனை போட்டி நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா திமுகவா அதிமுகவான்றது அந்த கம்பாரிசன்ல பாத்தீங்கன்னா 3 முனை போட்டியில தாவேக்காலாம் உள்ள வந்துடுது அதிமுக கூட. ஸோ அது பலம் வாய்ந்த கட்சியா தான் மாறுது. அப்போ கண்டிப்பா அதிமுக தான் ஜெயிக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்ல தாவேக்காவும் அதிமுகவும் எங்கெங்கெல்லாம் சேருதோ அங்கெல்லாம் திமுக வீழ்த்தப்படுது. நம்மளுடைய கருத்து கணிப்புல தனித்தனியா நிக்கிற இடத்துல ஒரு சில தொகுதியில அதிமுக பலம் வாய்ந்த தொகுதியில அது போராடுது. அந்த மாதிரி தான் நம்ம ஆவடியை பார்க்கணும். திமுக வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றியை வந்து அதிமுக வந்து எளிதில் ஆவடி தொகுதியில கொடுக்காதுன்றது உறுதிப்பட தெரிவிக்கிறது. இப்போ ஆவடி தொகுதியை பற்றி பார்த்துருப்போம். 3 முனை போட்டி 4 முனை போட்டி இதை பற்றி ஆய்வுகள் முடிவுப்படி உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்திருப்போம். இதே மாதிரி வேறு வேறு தொகுதிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்கள் தொகுதியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட கீழே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான தொகுதியை நாங்கள் விரைவில் எடுத்து உங்களுக்கு பதிவாக போடுவோம். இது போக இந்த மாதிரி அரசியல் செய்திகள், அரசியல் ஆக்கப்பூர்வமாக அடுத்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எங்கள் சேனலை நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா விதமான அரசியல் ஞானங்களும் கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.